விஜய் அவர்கள பத்தியும், சங்கீதா அவர்கள பத்தியும் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர்லாம் நம்ம இந்த டைம்ல தான்ப்பா ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு நெனச்சு பல கட்டுக்கதைகளையும் எடுத்து விட்டுட்டு இருக்க இந்த நிலையில, விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா அவர்களும், அப்பாவான எஸ்.ஏ.சி அவர்களும் சங்கீதா அவர்கள பத்தி என்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சுனி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. விஜய் சங்கீதா இவங்க 2 பேருடைய பேர் தான் எல்லா பக்கத்துலயும் பேசிட்டு வராங்க. எல்லா இடத்துலயும் சண்டைகளாவே மாறிட்டு இருக்கு. இந்த நிலையில நடுவுல ஜூலி கூட ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தேவையே இல்லாத ஆணின்ற மாதிரி தான் பல பேரும் பல விதமான கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க ஜூலி விஷயத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற இந்த குறிப்பிட்ட கட்சி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க இப்படிலாம் கூட சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவருடைய டிவோர்ஸ் இஷ்யூ. ஸோ இந்த நிலையில தான் இப்ப தஞ்சாவூர்ல இவரு அவருடைய பரப்புரைய பேச போறாரு. இவருடைய பேச்சுக்காக பல பேரும் நிறைய என்ன சொல்ல போறாருன்ட்டு வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சங்கீதா அவர்களை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் மத்தவங்க சொன்னது இருக்கட்டும், தன்னுடைய சொந்த மாமனார் மாமியார் சங்கீதா அவர்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையாலே சங்கீதா ஒரு ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. சங்கீதா எங்களுக்கு மருமகள் கிடையாது, அவ எங்களுக்கு ஒரு மகள். அவள மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு இருக்கவே முடியாது. நாங்களா தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காது. கடவுளா கொடுத்த வரம் தான் எங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜ் ஸ்டோரியை ரொம்ப அற்புதமா ஷேர் பண்ணியிருக்காங்க ஷோபா அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் மீட் பண்றாங்க. 1996ல காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த ஒரு படத்துடைய ஷூட்டிங்காக, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விஜயை தேடி வராங்க. விஜயை தேடி வரும்போது எங்க வீட்டுல இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நீ அங்க போயிரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாராம். ஃபர்ஸ்ட் மீட்ல எந்த ஒரு எப்படி சொல்றது, பார்த்ததுமே இந்த லவ் ஆனது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. திரும்பவும் செகண்ட் அன்னைக்கு பார்த்துட்டு ஈவினிங் திரும்பவும் ரிட்டர்ன் கூட்டு வந்தாராம். அந்த டைம்ல தான் ஓகே இந்த பொண்ணு நம்ம வீட்டை பத்தி எல்லாமே தெரியுது, விஜய் கிட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ.சி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சங்கீதா கிட்ட பேசுறாரு. பேசும்போதே விஜய் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எங்க குடும்பத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க வீட்டுக்கு மருமகளா வரியா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. உடனே ஓகேன்ற மாதிரி சொல்லாம ஆமான்னு சொல்லாம ஒரு வெக்கம் ஒரு நளினம் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள்கிட்டயே சொல்லியிருக்காங்க, நான் இந்த பொண்ணு பார்த்திருக்கோம், அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, உன்னுடைய தீவிர ஃபேன் தான், ஸோ சங்கீதாவை தான் நாங்கள் பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னும் சொல்ல, அப்படியான்ட்டு ஒரு கொஞ்சம் ஷாக்காக சரி ஓகே அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் லவ் பண்ணாராம். இதை விஜய் அவர்களே ஒரு இன்டர்வியூல ஓல்டு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. உண்மையாலே இதெல்லாம் ஓப்பன் அப் பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இவங்க அப்பவே ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் இவங்களுடைய மேரேஜ் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. விஜய் அவர்களை ஷோபா அவர்கள் எப்பவுமே ஜோ அப்படின்ட்டு செல்லமா கூப்பிடுவாங்களாம். ஜோசப் அவர்களுடைய பேரை தான் ஜோ அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். விஜய் அவர்களை எப்படி ஜோன் கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி சங்கீதா அவர்களை கீதா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போறதா இருக்கட்டும், சங்கீதா அவர்களை கேட்டுதான் சமைப்பாங்களாம். உடனே நிறைய பேர் நினைப்பீங்க எப்படி ஒரே வீட்டுல இருந்துட்டு கேட்டு சமைக்க முடியும்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டடீஸ்க்காக இவங்க தனியா அந்த ஸ்கூல் பக்கத்துல வீடு எடுத்து இருக்கும் போது அப்போ போன் பண்ணி கேட்பாங்களாம். அந்த டைம்ல இருங்க ஆண்டி நான் குழந்தைங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ குழந்தைங்க கிட்ட கேட்கும் போது குழந்தைங்க பிரியாணி செய்ய சொல்லுங்க ஆச்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ வீட்டுக்கு போனதும் பிரியாணியை சாப்பிடும் போது ரொம்பவே எம்மி சூப்பர் இப்படிலாம் என்ஜாய் பண்ணி சஞ்சய் அவர்கள் சாப்பிடுவாராம். இப்படி ஒரு நல்ல மெமரிஸ். அது மட்டும் இல்லாம வாரத்துல 2 முறை வருவாங்களாம். அந்த 2 முறை வரும்போதும் 1 hour வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமாம். அவங்க வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாம். வாழ்க்கையில திரும்பவும் அந்த ஒரு நாள் எப்போ வரும், அந்த 1 மணி நேரம் எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட்டிங்லேயே இருப்பாங்களாம் ஷோபா அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும்ட்டு சங்கீதா அவர்கள்கிட்ட தான் நம்ம எல்லாரும் கத்துக்கணும்ட்டு ஷோபா அவர்களே சொல்லியிருக்காங்க. லக்கியஸ்ட் பர்சன்ஸ் அவங்களுடைய குழந்தைங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாலாம் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஸ்ரீலங்கா டு லண்டன், அதாவது ஸ்ரீலங்கால பிறந்து லண்டன்ல வளர்ந்து படிச்சு இவங்க சங்கீதா அவர்கள் மெடிக்கல் காலேஜ் இங்கிலாந்துல தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் இங்க வந்துட்டாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்களாம். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அதை யாருகிட்டையும் வேலை வாங்கவே
பண்ணவே மாட்டாங்களாம். இவங்களே சின்னதா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பண்ணுவாங்களாம். ஸ்கூலுக்கு கூட்டு போறதா இருக்கட்டும், கூட்டு வரதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்களே தான் பண்ணுவாங்களாம். அவங்களோட மாமனார் மாமியாரை எந்த ஒரு கஷ்டமும் பட வைக்க மாட்டாங்களாம். அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்களாம். ஸோ நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் மாமியார் போஸ்ட், பாட்டி போஸ்ட்லாம் ரொம்ப சந்தோஷத்தை எனக்கு தருதுன்ட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சங்கீதா அவர்கள் ஒரு அழகானவள், அன்பானவள்ட்டு அவங்கள பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ சங்கீதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையே இன்னும் சந்தோஷமா ஆச்சோம். அப்படி இருக்கிற நிலையில சங்கீதா அவர்களை பத்தி இன்னும் பெருமையாகவும் பேசியிருக்காரு எஸ்ஏசி அவர்கள். அவரு சொல்லும் போது கூட எனக்கு வந்து மகள் இல்ல, விஜய் வந்து 10 வயசு வரைக்கும் ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு. அந்த துருதுருன்னு இருக்கிற அந்த சமயத்துலலாம் வந்து மிஸ்லாம் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க தங்கச்சி வித்யா இறங்குனதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டான். அவனை நாங்க திரும்ப எப்ப பழைய விஜயா பார்ப்போம்லாம் ஏங்கிட்டு இருந்தோம். அதை சங்கீதா வந்து எங்களுக்கு கொடுத்துட்டான்ட்டு அவங்களுடைய மாமனார் மாமியார் ரொம்பவே சந்தோஷமா இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் ரொமான்டிக்கான சைட் சங்கீதாவை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொல்லும் போது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நிறைய கிஃப்ட், நிறைய கார்ட்ஸ்லாம் வந்து இவருக்கு சர்ப்ரைஸா கொடுப்பாங்களாம். அந்த டைம்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாராம். அதே ஐயோ இவருக்கு எது கொடுத்தாலும் வேஸ்ட் தான் அப்படின்ட்டு எதையுமே ட்ரை பண்றதே விட்டுட்டாங்களாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது நான் இந்த அளவுக்கு அழகானவன் அழகில்லைன்னா எனக்கு தெரியாது, ஆனா என் வாழ்க்கை அழகா இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மாவும் என் மனைவியும் தான். அவங்க 2 பேரும் எனக்கு சந்தோஷத்தை வந்து பகிர்றாங்க. அதனாலதான் அந்த சந்தோஷம் தான் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் முகத்துல தெரியுது. இந்த அளவுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஒய்ஃபும் அம்மாவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உண்மையாலே விஜய் அவர்களும் லக்கியஸ்ட் பர்சனா தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் சொல்லும் போதே ரொம்ப ஒரு சந்தோஷம் அவருடைய முகத்துல. அதே மாதிரி வீட்டுக்கு பசங்க வரும்போது ஏதாவது இவங்க வாங்கி கொடுத்தா கூட அவங்க அம்மாவை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் அதை வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு டிசிப்ளினோட அந்த பசங்களை ரொம்பவே மோல்டு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் தானா. அதனால தான் அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காகவே சங்கீதா அவர்கள் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. லியோவோடைய அந்த ப்ரொமோஷன் டைம்ல அந்த படத்துல நடிச்ச ஜனனி ஸ்ரீலங்காவா நீங்க அப்படிலாம் கேட்டு பேசும்போது என்னோட ஒய்ஃப் ஜாஃப்னா தான், கதைப்பீங்க அப்படிலாம் தானே பேசுவீங்க, என் ஒய்ஃப் அவங்களுடைய சிஸ்டர் எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் பேசுவாங்க, ஸோ வீட்லயும் இங்கேயும் சேம் லாங்குவேஜ் நினைக்கும் போது எனக்கு ஒரே மாதிரியா ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காராம். அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்கள் கிட்ட ஒன் டைம் ஈஷா ஆதி யோகா அந்த ஒரு சென்டருக்கு நான் சைலண்ட் ப்ரோக்ராமுக்கு போக போறேன், ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல சான்ஸே இல்லமா, நீங்க சைலண்டா இருக்கிறதாச்சு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சவால்லாம் விட்டுட்டு தான் போனாங்களாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே விஜய் அவர்கள் ரொம்பவே சைலண்டா இருப்பாராம். அவங்க பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனாலதான் என்னவோ ஒரு சென்டிமெண்ட் இப்போ வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தங்கச்சியை வச்சுதான் அவர் எப்பவுமே சைலண்ட் மெயின்டைன் பண்றாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை தான் இவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கையில யார் கண்ணு பட்டதோ தெரியல, இப்படி எல்லாருடைய வாயிலையுமே விழுந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. உண்மையாலே ஒரு மாமியார் மருமகள் இந்த ஒரு பாண்டிங் எல்லாருக்குமே இவ்வளவு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறது கிடையாது. ஆனா இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. கண்டிப்பா இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இதை பத்தி பேசியிருக்கலாம். அண்ட் அந்த பெட்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான பெட்டிஷன் இப்படிலாம் கூட சொல்லப்படுது. அது பொய்யாவே இருந்தா நல்லா இருக்கும்ட்டு பல பேருடைய ஆசையாவும் எண்ணமாவும் இருக்கு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் திரும்பவும் சேர்ந்து வாழணும்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.